பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் தங்கமயிலுடைய அப்பா அம்மா சிறு வரிசெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்தது வாங்க சம்மந்தி உட்காருங்கன்றாங்க. அப்புறம் தங்கமயில கூப்பிடுறாங்க. வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தங்கமயிலுக்கும் மாப்பிள்ளைக்கும் இன்னைக்கு தலை தீபாவளி இல்லையா, அதனால தான் சிறு வரிசையெல்லாம் கொண்டு வந்தோன்றாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இல்லையா, இல்லை கடையில் வேலை இருக்காதனால போயிட்டாரு. மாப்பிள்ளை பொண்ணு கையில் இந்த சிறு வரிசையை கொடுப்பாங்க. இப்போ அவங்க இல்லையனே எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் கால் பண்ணி பாரு மயிலுவாங்க. மயில் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்புறம் கால் பண்ண சொன்ன பிறகு கால் பண்ணுறாங்க. ஆனால் சரவணன் பார்த்துட்டு எடுக்கிறதுல மாப்பிள்ள அவனுக்கு ஃபோன் வருது, ஏன் எடுத்து பேச யாருன்னு பாரு அப்படின்றாங்க. மயில் தான் ஏன் கால் பண்ணுது, எடுத்து பேசுன்றாங்க. இல்லை மாமா வேண்டாம், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எடுத்து பேச வேலை இருக்குன்றாங்க. அப்புறமா எடுக்கலன்னு பாண்டியன் ஃபோன் பண்ணுறாங்க. சரி நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பார்த்தா சரவணன் எடுத்துடுவாங்க. அப்பா சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி மயிலோடைய அப்பா அம்மா தலை தீபாவளிக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க, நீ போட கடையை பழனிக்கிட்ட விட்டுட்டு வாண்டாங்க. இல்லப்பா தீபாவளிக்கு நிறைய கூட்டம் வந்திருக்குப்பா, அவ்வளவு சீக்கிரத்துல கடையை விட்டுட்டு வர முடியாதுப்பா, நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாப்பா நிறைய வேலை இருக்கு, இப்ப வர முடியாதுப்பான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி நான் கடையை பாருவாங்க. இல்ல நிறைய வேலை இருக்கா, இன்னைக்கு தீபாவளியிலேயே கூட்டமா வருதா, அதனால மயில்கிட்டே கொடுத்துருங்கன்றாங்க. அது எப்படி சம்மதி? சரி நீங்க சொல்றதுனால கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அரிசி ஒரு தட்டை எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு தாமரை தட்டு எடுத்துட்டு அதுல புடவை பேண்ட் ஷர்ட்டு பழங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. தலை தீபாவளிக்கு நாளைக்கு காலையில வந்துடுங்கன்றாங்க. வந்துடும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மயில்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு உள்ள வராங்க. மயில் நாளைக்கு உன் அப்பா சொன்னாருன்றதுக்காக வந்துடாது சரியான்றாங்க. நாளைக்கு என்னடி செஞ்சு வைக்கிறது, ஒத்த பைசா காசு இல்லை, தீபாவளிக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கலையா, இங்க பாரு உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் எடுத்துச்சு, வேற எல்லாம் எடுக்கலடி, காசு இல்லை ஒன்றும் இல்லை, உன் அப்பா சொன்னதுக்காக மாப்பிள்ளைய கூட்டிட்டு அந்த பக்கம் வந்துடாது சரியான்றாங்க. ஏண்டி இங்க பாரு மாப்பிள்ளை என்னதான் இருந்தாலும் தலை தீபாவளிக்கு சீர் வரிசை கொண்டு வந்திருக்காங்கட்டு வந்திருக்கணுமா இல்லையாம்மா, அவரை பத்தி வேற நீ எடுக்காத ஏற்கனவே டென்ஷனா இருக்கு, அதுல அப்பா வேற கடப்பண்ண எடுத்திருக்காங்க, தீபாவளி கழிஞ்சு கணக்க வழக்க பார்த்தா மாட்டி போன்றாங்க. ஏண்டி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. மயிலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பழனிக்கும் சுகன்யாவுக்கும் அவங்களுடைய தாய் வீட்டுல இருந்து சீர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தட்டு வரிசையில எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் ராஜி கிட்ட உன்னுடைய வீட்டுல இருந்து எந்த சீர் வரிசையும் வரலையாம்மா, யாரும் உனக்கு சீர் வரிசை கொண்டு வரலையா அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுவாங்க. ஃபீல் ஆகுறாங்க. சீர் வரிசை நாங்களாம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பழனி விட்டு கொடுக்காம பேசிடுவாங்க. மீன் எடுத்துட்டு நான் உனக்கு சீர் வரிசை செய்யட்டுமான்றாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏண்டி நம்மளுக்கெல்லாம் சீர் வரிசைலாம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க சரியா, அதனால பெருசா அதை பற்றியெல்லாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா பழனிக்கு சீர் வரிசை கொடுத்து பணமும் கொடுக்குறாங்க. இல்லை பணம்லாம் வேண்டான்றாங்க. இதை பணம் கொடுக்கறது தான் முறைப்படி, இதை முதல்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. இப்படி வாங்கி கூட அப்படின்ட்டு அவங்களுடைய அக்கா சொன்ன பிறகு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு சரி நாளைக்கு விருந்துக்கு வந்துருங்கன்றாங்க. போகலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சுகன்யா கேட்கவும் கண்டிப்பாக போகலான்ற மாதிரி பழனியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.